அன்பான நேயர்களே, காலை வணக்கம். செங்கேழெடுத்த சிவனடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைந்த நற்பன்னிருதோளும் பதுமமலர் கொங்கே தடலும் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. ஆவிக்கு மோசம் வருமா என்றறிந்து உன்னிரு பாதங்கள் ஆவிக்கு மோசம் வருமா என்றறிந்து உன்னிரு பாதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றேன். வினை தீர்த்து அருள்வாய், வினை தீர்த்து அருள்வாய். மாவித் தடாவையில் சூழ் திருத்தணி மாமலைவாழ் சேவர் கொடி உடையானே அமரர் சிகாமணியே. அமரர் சிகாமணியே ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனைச் செறிவீர் சாடும் தனியானை சகோதரனே. அன்பு சார்ந்த பெரியோர்களே, இன்று மாசி மாதம் 27ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனுக்கு உகந்த நாள். அதோட இந்த பிரதோஷம் வேற, சிவபெருமானை வழிபடக்கூடிய நாள், அருமையான நாள் என்று. அதனால் சோம பிரதோஷம் என்று சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி துவாதசி திதி 10:32 வரை காலையில் இருக்குது. அதுக்கப்புறம் திரையோதசி வந்துடுது. ஆயில்ய நட்சத்திரம் விடிய காலில் 3:55 வரை இருக்குது. அதுக்கப்புறம் மக நட்சத்திரம் வந்தது. சித்த யோகம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராகு காலம் 3 முதல் 4:30, யமகண்டம் 9 முதல் 10:30, குளிகன் 12 முதல் 1:30, சூலம் வடக்கு, பரிகாரம் பார். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று இந்த ஆயில்ய நட்சத்திரம் எவ்வளவு நேரம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆயில்ய நட்சத்திரம் 3:55 வரை இருக்குது. அது வரையும் இந்த சந்திரன் கடகத்தில் இருக்காரு. அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு போயிடுவார் மகம் வந்த உடனே. சூரியன் கும்பத்தில் இருக்காரு. சனியும் அவரோட சேர்ந்து இருக்காரு. சந்திரன் கடகத்தில், செவ்வாய் மிதுனத்தில், புதன் மீனத்தில், குரு ரிஷபத்தில், சுக்கிரன் ராகு மீனத்தில் இருக்காங்க. இது இந்த கன்னி கேதுல, இது இந்த கிரகத்தினுடைய நிலைமை. அன்பான நேயர்களே, இன்று ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷ ராசிக்கு குரு பகவான் எப்படி இருக்கிறார்? நல்ல இடத்துல இருக்கார். 4ஆம் அதிபதி 4லே இருக்கார். விடிய காலையில் 3:30 வரையும் இருக்கார். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துக்கு போகிறார். இன்றைக்கு நல்ல இடத்துல இருக்கார், நாளைக்கு நல்ல இடத்துல வருவார். அதனால் மேஷராசி என்பதற்கு சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். இதெல்லாம் நல்ல அமைப்பு, நல்லதெல்லாம் நடக்கும். மேஷராசி என்பதற்கு அருமையான நாள் என்று. மற்ற கிரகங்களாக சரியில்லாட்டாலும் கூட இவங்க 3 பேரும் நல்ல நிலையில் இருக்காங்க. அதனால் மேஷராசி என்பவர்களை கவனமாக, பொறுமையாக, நிதானமாக நல்ல காரியங்களை செய்வோம், உங்களுக்கு நல்லதே நடக்கும். அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் குரு இருக்காரு. பிரச்சனைக்குரிய நேரம், ஏதாவது தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டுவீங்க. பார்த்து கவனமாக, பொறுமையாக, நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். இன்னும் 2 மாதம் உங்களுக்கு குரு பகவான் பலமாக இல்லை. ஆனால் சனியும் ராகுவும் நல்லா இருக்காங்க. சனி 10ல், ராகு 11ல் இருக்காங்க. இது 2 பெரிய அமைப்பு. அடுத்த மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துல இருக்கார். இந்த 12ஆம் இடத்துல குரு இருந்தால் தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்துவாங்க. ஆனால் உங்கள் ராசிநாதன் புதனும் ராகு சுக்கிரன்லாம் 10ல் இருக்காங்க. தொழில் சாணம் பிரமாதமாக இருக்குது. தொழில் நன்றாக இருக்கும், செலவு நிறையாகும்.
அதனால் பார்த்து கவனமாக நல்ல செலவுலாம் பண்ணுவோம். கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் ராசியிலே இருக்கார், குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு நல்ல அமைப்பு. அதனால் கடகராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். நீங்கள் எடுத்துக்காட்டாக இருப்பீங்க எல்லாத்துலேயுமே. இந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்க ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. எல்லாத்தையும் விட எடுத்துக்காட்டாக வாழ்வார்கள். அரசியல் லக்கணம்னு இதுக்கு பேர். அரசு தொடர்புடைய அரசியல் தொடர்புடைய லக்கணம் பேர். ஒயிட் அண்ட் ஒயிட்டாக நீட்டாக நல்ல நாகரிகமாக இருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் குணங்கள் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேசிக் இருக்குது, அடிப்படை இருக்குது. அதனால் கடகராசி என்பவர்களுக்கு நல்ல நாள். அன்பான சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 10ல் இருக்காரு. கெட்ட பேர்கள்லாம் ஏற்படும், பதவி பறிபோகும், ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். பணிவு என்பது ரொம்ப முக்கியம். இன்னும் 2 மாதம், 10 மாதம் ஓடிடுது, இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. கவனமாக பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு எந்த கிரகமும் சரியல்ல, அதனால் ரொம்ப நிதானம் தேவை, பணிவு தேவை, பொறுமை தேவை. டென்ஷன் ஆகாமல் நிமிர்ந்து நிற்காமல் வணங்கிடும். அன்பான கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள். ஆனால் ஒரு குழப்பம் இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு ராசியில் கேது இருக்காது. ராசியில் கேது இருக்கக்கூடாது. கேது இருந்தாலே லக்னத்திலேயோ ராசியில் இருந்தாலே நம்மளை முன்னேற விடாது, குழப்பி விட்டுகிட்டே இருக்கும். ஆனால் குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார், 10ல் செவ்வாய் இருக்கார். இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. ஆனால் 9ல் குரு இருப்பது பெரிய சிறப்பு. அன்பான கன்னிராசி என்பவர்களும் ரொம்ப கவனமாக காயம் நடுவோம், நல்லதே நடக்கும். துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார் குரு, அஷ்டம குரு. இந்த அஷ்டம குரு என்ன பண்ணுவார்னா, வேற ஒன்றும் கெடுதல் எல்லாம் பண்ண மாட்டார். இதை தவற சொல்கிறாங்க நிறைய. அஷ்டம குரு தொட்டது தொடங்காது. புதுசாக எதையும் தொட்டிங்கன்னா அது வளர்ச்சி அடையாது, அவ்வளோதான். அதுக்கு பொருள். ஏன் புதுசாக செய்கிறீங்க? இந்த ஓராண்டுக்கு அதை அப்படியே விட்டுருங்களேன். எதுக்கு முதல்ல போடுறீங்க? செய்கிற தொழிலை அப்படியே நடத்துங்களேன். ஏன் இன்னொரு இடத்துல போய் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த இதில் வர்ற வருமானத்தை கொண்டு அங்கே கொண்டு தொலைக்கவா? பண்ணாதீங்க. இந்த 2 மாதம் தான் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இதை விட்டுட்டு அட்டம குரு என்னை முன்னேற விட மாட்டேச்சு, கடை வச்சா வியாபாரமே இல்லை, நஷ்டம். உங்களை யார் கடை வைக்கணும்னா? ஏன் புதுசாக தொழில் ஆரம்பிச்சிங்க? பார்த்துட்டு செய்ய வேண்டியதானே? அட்டம குரு நடக்குதா இல்லையா? இதுதான் நமக்கு, இதுக்கு தான் நம்ம ஜாதகம் பார்க்குறது என்பது. அன்பான துளாராசி என்பதை கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பங்குனி சித்திரை 28 வரை இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சித்திரை பிறந்தோடனே மாறிடும். அன்பான விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. ஆனால் அடுத்து குரு பேச்சு உங்களுக்கு சாதகமாக இல்லை. ஆனால் ராகு வந்து பிரமாதமாக வர்றார். 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு வர்றார். ராகு பிரமாதமாக இருக்கும் 1.5 வருஷத்துக்கு. ஆனால் குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வர்றார். எது பண்ணுறதுனால இப்போ சித்திரைக்குள்ளே பண்ணி முடிச்சு வைப்பார். அதுக்கப்புறம் வையாசிலேருந்து எதுவும் செய்யாதீங்க. அஷ்டம குரு வந்துடுவார். 1 வருஷத்துக்கு எதுவும் முயற்சி பண்ணாதீங்க. எது துவங்குறதுனால இப்போவே துவங்கிடுவோம், நல்லது. அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 6ல் இருக்கார். உடல்நிலை சற்று கவனம் தேவை, எதிர்ப்பு இருக்கும், அதுலேயும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு சனி பகவான் 3ல், ராகு 4ல். இதெல்லாம் உங்களுக்கு பெரிய அமைப்பு. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த குரு வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த 6ல் இருக்கார். 6ல் இருக்கிற போது ஆரோக்கியத்தை கெடுத்து விடுவார்னு சொல்கிறது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமை ஒரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள். மகர ராசி என்பதிலே குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார், நல்ல இடத்துல இருக்கார். ராகு பகவான் 3ல் இருக்கார், அதுவும் பெரிய சிறப்பு. உங்களுக்கு 5ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்காரு, ஆனால் 3ல் மறைஞ்சிருக்கார். அதனால் மகர ராசி என்பதிலே உங்களுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது. கும்பராசி என்பதிலே உங்களுக்கு சனி பகவான் நடந்துகிட்டு இருக்குது, 7.5 சனி இருக்கிறது. அதாவது 7.5 சனியுடைய தாக்கம் என்ன 4 ஆண்டுகள் இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொண்டு முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றெல்லாம் கணக்கு இருக்கிறது. அவரவர்கள் வயதுக்கு தக்கபடி அந்த 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கும். பார்த்து ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பவர்களே, உங்களுக்கும் 7.5 நடக்குது. மீனராசி என்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அதாவது குரு வந்து 3ல் இருக்கார். ஆனால் அந்த குருவுடைய பார்வை வந்து பிரமாதமாக இருக்கு. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்தை குரு பார்க்குற போது என்ன செய்வார்னா, திருமணத்துக்கு முயற்சி பண்ணுவார், வேற ஒன்றையும் செய்ய மாட்டார். 9ஆம் இடத்தை பார்க்கிறார், நல்லது நடக்கும், நல்ல காரியங்களாக நடக்கும். அதனால் உங்களுக்கு நன்மை உண்டு. குரு இருக்க இடம் சரியில்லாட்டாலும் பார்வை வந்து சிறப்பாக இருக்கிறது. அதனால் பார்த்து நமக்கு செவ்வாய் வந்து 4ல் இருக்குது. செவ்வாய் வந்து 4ல் இருக்கக்கூடாது, சுகம் கெடும், ஆரோக்கியம் கெடும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களை உங்களுக்கு வந்து இந்த நேரங்கள் வந்து சரியில்லை. அதனால் பார்த்து கவனமாக
நடந்து கொள்வது நலம். அதாவது நம்ம என்ன சொல்கிறோம்னா, தினசரி நம்ம ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். அதாவது என்ன சொல்கிறோம், எதை பற்றி நாம் சொல்கிறோம் அப்படிங்கிற போது நம்ம கிரகங்களையே நம்ம குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அது அந்த கிரகம் சரியில்லை, இந்த கிரகம் சரியில்லை அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இதை நாம் சொல்லிகிட்டே குறைக்கக்கூடாது. இறைவனை நாடணும். சனிக்கிழமை விரதம் இருக்கணும், எள்ளு தீபம் ஏற்றணும், சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணணும், வன்னி பத்திரம் கிடைச்சா அதனால அர்ச்சனை பண்ணணும். அதாவது தீரா பிணிகள் அப்படின்னு ஒன்று இருக்கு. தீராத நோய்கள் எல்லாம் நமக்கு பாடா படுத்துது. அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் திருநீலகண்ட பதிகம் என்று சொல்லி ஒரு 11 பாடலை நமக்கு பாடியிருக்கிறார். அந்த 11 பாடலையும் நாம் பாராயணம் செய்யணும்னா எல்லா பிணிகளும் தீருவதற்கு திருநீற்று பதிகம், தீராத வினை தீர்ப்பதற்கு, அதாவது தீரா பிணிகள் வினை எல்லாத்துக்கும் அவ்வினைக்க வினையாக என்று சொல்லும் அகுதறிவி உய்வினை நாடாதிருப்பது உந்தவக்கு ஊனமன்றோ, கைவினை செய்து எம்பரான் கடல் போற்றதும் நாம் அடியோம், செய்வினை எம்மை தீண்டா பெருநீலகண்டம். எவ்வளவு அழகான பாடல் பாருங்க. அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர் உய்வினை நாடாதிருப்பது உந்தவக்கு ஊனமன்றோ, கைவினை செய்து எம்பரான் கடல் போற்றுது நாமடியோம், செய்வினை எம்மை தீண்டா பெருநீலகண்டம். காவினை இட்டும் குளம்பட நட்டும் கனிமணத்தால் ஏய்வினையால் எய் மூந்திருத்தீர் என்று இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுது நாம் அடியோம், தீவினை எம்மை தீண்டா பெருநீலகண்டம். முளைத்தட மூழ்கிய போகங்களும் மற்றெல்லாம் வல்ல மற்றனையும் வல்லாம் விளைதலை ஆவணம் கொண்டேமை ஆண்ட விரிசடையீர் இலைத்தலை சூலமும் தண்டும் மழுவும் இவை உடையீர் சிலைத்தம்மை தீவினை தீண்டா பெருநீலகண்டம். இது மாதிரி ஒரு 11 பாடல் இருக்கிறது. இந்த 11 பாடலையும் நாம் பாராயணம் செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு எல்லா பிணிகளும் தீரும். அடுத்து என்னொன்று சொல்லியிருக்காங்க, நல்ல புத்திரரை பெற வேண்டும். இதெல்லாம் ஒரு உண்மையான கருத்துக்கள். நமக்கு பெரியவங்க இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, பரிகாரம் தான் சொல்றாங்க. பெரிய கருத்து ஞானசம்பந்த பெருமான் நமக்காக சொல்லியிருக்கார். நல்ல புத்திர செல்வம் பெற வேண்டும் என்றால் படிக்க வேண்டிய 5 மாசத்திலிருந்து இந்த பதிகத்தை படிக்கணும். கண் காட்டும் நுதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியவனே என்று 11 பாடல். எவ்வளவு அருமையான பாடல். இந்த பாடலை நம்ம பாராயணம் செஞ்சுட்டு வந்தோம்னா கருவுற்ற நாளிலிருந்து நம்ம இதை பாராயணம் பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக நல்ல அறிவான குழந்தைகள் பிறக்கும். இது இந்த குழந்தைகள் பெறுவதில் முக்கியம் இல்லை, அறிவான குழந்தையாக ஆற்றல் மிக்க குழந்தையாக பிறக்கணும். இது ரொம்ப முக்கியம். இந்த எல்லா பிணிகளும் தீர்வதற்குன்னு ஒரு பொதுவான ஒரு பதிகம், அதுதான் திருநீற்று பதிகம். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, தந்திரமாவது நீரு சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. வேதத்தில் உள்ளது நீரு, வெண்துயர் தீர்ப்பது நீரு, போதம் தருவது நீரு, உண்மை தவிப்பது நீரு, ஓதத் தருவது நீரு, உண்மையில் உள்ளது நீரு, சீதப்புணர் வயது சூழ்ந்த திருவாலன் திருநீரே. முத்தி தருவது நீரு, முனிவர் அணிவது நீரு, சத்தியமாவது நீரு, தக்கோர் புகழ்வது நீரு, பத்தி தருவது நீரு, பறவை இனியது சித்தி தருவது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே. அன்பான நேயர்களே, இப்படியெல்லாம் ஞானசம்பந்த பெருமான் யாருக்காக தந்தாங்க, யாருடைய அருளாக தந்தாங்க, இதை அவங்க நல்லா சிந்திக்கணும். அவங்க தந்தை இவரை குளத்தங்கரையில் வச்சுட்டு குளிக்க போயிட்டாங்க.
தந்தை வந்து ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பாவை காணுமேனு அழுகுது இந்த குழந்தை. அழுத உடனே இந்த தாய் என்ன பண்ணுறா, ஐயோ இந்த குழந்தை அழுகுதே அப்படின்னு சொல்லி பராசக்தி அங்கேருந்து வந்து அந்த குழந்தையை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு ஞானப்பால் வெள்ளி சங்கில் பால் போட்டுக்கிறாள். பாலை குடிச்சிட்டு குழந்தைய சிரிச்சுட்டு அப்படியே அந்த பாலை குடிச்சிட்டு அந்த குடிச்சிட்டு அந்த தாயை மறந்து போய் வந்து பார்க்குறாரு, வாய் நிறைய பால் இருக்கு. அப்படியே அவர் ஆச்சரியப்படுறாரு, எப்படி இந்த குழந்தை பால் குடிச்சு. அந்த ஞானப்பாலை குடித்தவொடனே அங்கேயே பாட ஆரம்பிச்சிட்டார். எவ்வளோ பெரிய தத்துவம் பாருங்க, யாருக்கு கிடைக்குமா? அது யாராலையும் முடியுமா? ஞான சம்பந்தருக்கு தான் அந்த ஆற்றல் ஞானப்பால் குடிக்கும். அதுக்குதான் நாவுக்கரச பெருமான் சொல்லுகிறார், அவரை தூக்கின்னு வர்றார் பல்லாக்கில். நாவுக்கரச பெருமான் வயதிலே முதிர்ந்தவர், ஞானசம்பந்த பெருமான் வயதிலே சிறந்தவர். அதாவது கூட ஒரு பழமொழி உண்டு, பிந்தியது முந்தியது, முந்தியது பிந்தியது அப்படின்னு ஒரு பழமொழி. பிந்தியதுன்னா என்ன? பின்னாடி வந்தவர் ஞானசம்பந்த பெருமான், அவரை முந்திட்டார். முந்தி வந்தவர் நாவுக்கரசர், திருநாவுக்கரசர். அவர் பிந்திட்டார், அவர் மெதுவாக தான் போய் சேர்ந்தார். ஏன்னா அவருக்கு நிறைய பணிகள் இருந்தது, இவருக்கு பணி கொஞ்சம் தான் இருந்தது. எப்படி கருத்து பாருங்க, பிந்தியது முந்தியது, முந்தியது பிந்தியது, எவ்வளவு உயர்ந்த தத்துவம் பாருங்க. அது மாதிரி இந்த ஞானசம்பந்த பெருமான் நாம எப்படியெல்லாம் வாழணும் என்பதற்காக நிறைய நமக்கு வாக்களை எல்லாம் நமக்கு தந்திருக்காங்க. 12 திருமுறைகள் அதெல்லாம் தந்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம பாராயணம் பண்ணிட்டு இறைவனை நாடினோமையானால் நமக்கு நல்லருள் பெற்று நலமுடன் நமக்கு இப்போ என்ன நோக்கம் இருக்குன்னா, நமக்கு என்ன ராசி பலன் எப்படி இருக்குது, எந்தெந்த ராசிக்கு என்னென்ன நடக்கும், இப்போ நம்ம எவ்வளவு சம்பாதிக்கலாம், என்ன பண்ணலாம், இந்த சிந்தனையிலேயே வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கோம். சிவாய நம என்ற சிந்திப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, இதுவே உபாயமாகும். அதனால் இறைவனை நாடுங்கள், நல்லதே நடக்கும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இறைப்பணி செய்யுங்கள், நம்மளால் முடிஞ்ச இறை தொண்டு செய்யுங்கள். எல்லோரும் நலம் பெற வாழணும், எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மலால் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.